வணக்கம். மற்ற மாநிலங்களை விட புதுவையில் குழந்தைகள் இறப்பு குறைந்துள்ளது என்று குழந்தைகள் தின விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கம்பன் கலையரங்கில் குழந்தைகள் தின விழா நலத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் ஜிப்மர் குழந்தைகள் துறை இயக்குநர் டாக்டர் விஷ்ணுபட் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு டாக்டர் விஷ்ணுபட், குழந்தைகள் நலக்குழும தலைவர் நித்யா ராம்குமார், தேசிய குழந்தைகள் சாதனையாளர் ஜேம்ஸ் போர்ட் ஆகியோரை கௌரவித்து பேசுகையில், புதுவை அரசு பெண் குழந்தைகளை பாதுகாக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் சிசு கொலைகள் இந்த ஆண்டு குறைந்துள்ளது என்று தெரிவித்த அவர், மேலும் மற்ற மாநிலங்களை விட குழந்தைகள் இறப்பு புதுவையில் குறைவாக உள்ளது என்றும் இதற்கு காரணம் தேவையான மருத்துவ வசதி இங்கு உள்ளது என்றார். தொடர்ந்து 2.5 வயது குழந்தைகளை அங்கன்வாடியில் சேர்ப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக பேசினார். விழாவில் துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுவை ரோடியர் மில்லில் சி யூனிட் இயங்க துவங்கியுள்ளது என்றும் டிசம்பர் 3ஆம் தேதி முதல் முழுமையான உற்பத்தி துவங்கும் என்று மில் தலைவர் பாலன் தெரிவித்துள்ளார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட ஏஎப்டி மில் பாதிக்கப்பட்டு கடந்த 10 மாதங்களாக மில் மூடப்பட்டிருந்ததால் மில்லை திறக்க கோரி ஊழியர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் அக்டோபர் 18ஆம் தேதி ஏ, பி, சி ஆகிய 3 யூனிட்டுகளிலும் பராமரிப்பு பணிகள் துவங்கி பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சி யூனிட் பணிகள் நிறைவடைந்து உற்பத்தி முழுமையாக துவங்கியது. ஏஎப்டி தலைவர் பாலன் தலைமையில் மில் இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி, பொது மேலாளர் சுந்தரம் உள்ளிட்டோர் அதிகாரிகள், தொழிலாளர்கள் முன்னிலையில் திறப்பு விழா நடைபெற்றது. தொழிலாளர்கள் 10 மாதத்திற்கு பிறகு மீண்டும் உற்பத்தி துவங்கியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். விழாவில் ஏஎப்டி தலைவர் பாலன், தற்போது சி யூனிட் மட்டும் திறக்கப்பட்டது, வரும் டிசம்பர் 3ஆம் தேதி முழுமையாக மில் இயக்கப்படும் என்று கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசின் 270 கோடி நிதியை மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி பெற்றுத் தர வேண்டும் என்று என்ஆர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் முதல்வர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாக மற்றும் செயற்குழு கூட்டம் தனியார் ஓட்டலில் பேரியக்கத்தின் தலைவரும் முதல்வருமான திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. பொது செயலாளர் பாலன் வரவேற்று பேசிய கூட்டத்தில் மாநில அந்தஸ்து சட்டம் பற்றியும் உள்ளாட்சி தேர்தல் சட்டம் குறித்தும் அனைவரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும், புதுவை அரசின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட கூட்டத்தில் அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், தமிழ்ச்செல்வன், அங்காளன், சிவா, கார்த்திகேயன், அசோக் ஆனந்த், வாரிய தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து முதல்வர் திரு ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெறுவது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்த மத்திய அரசு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தர வேண்டிய 270 கோடி நிதியை வழங்கினால்தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்த ஏதுவாக இருக்கும் என்றார். எனவே 270 கோடியை உடனடியாக மத்திய அரசு கொடுக்க முன்வர வேண்டும். மத்திய அரசிடமிருந்து உரிய நிதி கிடைத்தால்தான் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சரை தான் சந்தித்து நிதி கேட்டதற்கு அர்த்தம் இருக்கும் என்றார். மேலும் மத்திய அரசிடமிருந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 270 கோடி நிதியை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பெற்றுத்தர வேண்டும் என்று அவர் கூறினார். விளையாட்டிலும் மாணவர்கள் ஆர்வமுடன் இருக்க வேண்டும் என்று மாநில அளவிலான கால்பந்து போட்டி பரிசளிப்பு விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை கோரிமேடு காவலர் பயிற்சி மைதானத்தில் சண்டே பிரெண்ட்ஸ் கால்பந்து கழகம் சார்பில் 2வது மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் கடந்த 23ஆம் தேதி துவங்க அதில் புதுவையைச் சேர்ந்த 12 அணிகள் பங்கேற்று விளையாடின. அதற்கான பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு முதல் இடத்தை பிடித்த சண்டே பிரெண்ட்ஸ் அணிக்கும் 2ஆம் இடத்தை பிடித்த நண்பர்கள் 98 என்ற அணிக்கும் பரிசு கோப்பையினை வழங்கி பாராட்டி பேசுகையில், உலக அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறும் அளவிற்கு புதுவை விளையாட்டு வீரர்களிடம் திறமை இருக்கிறது என்றும் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கும் என்று தெரிவித்த அவர், அதனை கண்டறிந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்றார். அதுபோன்று மாணவர்களும் தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தி புதுவைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற அவர்,
புதுவையை பொறுத்தவரை புகழ்பெற்ற விளையாட்டு கால்பந்துதான் என்று தெரிவித்தார். ஆகையால் பல்வேறு பகுதிகளில் விளையாட்டு திடல்களை உருவாக்கும் எண்ணம் அரசுக்கு உள்ளது என்றார். அதே நேரத்தில் லாஸ்பேட்டை போன்ற பகுதிகளில் இருக்கின்ற திடல்களை மாணவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மேலும் படிப்பு மட்டுமன்றி விளையாட்டிலும் மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று பேசினார். விழாவில் கால்பந்து கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அமோக வெற்றி பெற மிக எழுச்சியுடன் பாடுபட வேண்டும் என்று மாநில செயலாளர் அனந்தராமன் கட்சி வளர்ச்சி குறித்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். புதுவை மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் கட்சி வளர்ச்சி குறித்தும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மற்றும் கருத்துக்களை கேட்கும் கூட்டம் தொகுதி தலைவர் வாழ்வுமுனி தலைமையில் ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர் முன்னிலையில் நடைபெற்றது. தொகுதி செயலாளர் சேகர் வரவேற்று பேசிய கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் அனந்தராமன் கலந்து கொண்டு பேசுகையில், புதுவையில் பாட்டாளி மக்கள் சட்டசபையில் தம்முடைய பிரதிநிதித்துவத்தை பதிவு செய்ய முடியாமல் போனது. ஆனால் இனிவரும் காலத்தில் ஒவ்வொரு தொண்டருடைய அயராத உழைப்பினால் உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தனிப்பட்ட செல்வாக்கை நிரூபித்து காட்ட வேண்டும். கடந்த காலங்களைப் போன்று கூட்டாளிகளை நம்பியிராமல் சொந்த காலில் நிற்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். இம்முறை அரியங்குப்பம் கொம்யூன் பதவியை பிடிக்க பாடுபட வேண்டும். அதுபோன்று 6 தலைவர், 6 கவுன்சிலர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் என கட்சி சார்பில் நிறுத்தப்படுகின்ற அனைவரையும் அமோக வெற்றி பெற கட்சி அடிப்படை உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் எழுச்சியுடன் பாடுபட வேண்டும் என்று பேசினார். கூட்டத்தில் வன்னிய சங்க செயலாளர் ஞானசேகரன், முன்னாள் கவுன்சிலர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இந்திய ஹோமியோபதி மருத்துவ குழுமம் சார்பில் நடைபெற்ற மருத்துவ கருத்தரங்கினை முதல்வர் திரு ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவையில் இந்திய ஹோமியோபதி மருத்துவ குழுமம் சார்பில் பல்ஸ் 2012 என்ற தலைப்பில் மருத்துவ கருத்தரங்கம் இந்திய மருத்துவத்துறை மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநர் டாக்டர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. செயலாளர் டாக்டர் பிரபாகரன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் முதல்வர் திரு ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்து புதுவை அரசு சார்பில் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஹோமியோபதி மருத்துவ தந்தை ஹனிமன் படத்திற்கு குழும நிர்வாக குழு உறுப்பினர் டாக்டர் அன்பு குமரேசன் மாலை அணிவித்தார். இதனையடுத்து மங்களூர் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஸ்ரீனிநாத் ராவ் ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சையில் சீராக்கம் என்ற தலைப்பில் பேசினார். தொடர்ந்து ஹோமியோபதி சிகிச்சையை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது. நிறைவில் டாக்டர் ரமேஷ் நன்றி கூறினார். புதுவை பொதுப்பணித்துறை மஸ்தூர் ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். புதுவை பொதுப்பணித்துறையில் உள்ள சுமார் 1300 மஸ்தூர் ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் மற்றும் ஜிபிஎஃப் திட்டத்தை அமல்படுத்த கடந்த 23ஆம் தேதி மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. அதனை உற்சாகமாக இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய மஸ்தூர் ஊழியர்கள் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து விரைவாக நடவடிக்கை எடுத்த தலைமை செயலர், பொதுப்பணித்துறை மற்றும் நிதித்துறை செயலர்கள், இணை செயலர்கள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டாடினர். மேலும் மகிழ்ச்சியை கைத்தட்டி உற்சாகமாக கொண்டாடினர். புதுவை வளர்கல்வி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊர்வலமாக சென்று தலைமை செயலர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசின் கல்வித்துறையின் கீழ் இயங்கும் வளர்கல்வி பகுதி நேர ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி பல ஆண்டுகள் போராடியதால் 2010ஆம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வளர்கல்வி ஊழியர்கள் காமராஜர் கல்வி திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் என அறிவித்தும் இதுநாள் வரை நிறைவேற்றப்படாததால் ஊழியர்கள் ஒன்று திரண்டு வளர்கல்வி அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்று தலைமை செயலர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய கூட்டமைப்பு செயலர் லட்சுமணசாமி தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வளர்கல்வி ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். சங்கர்ராமன் கொலை வழக்கு விசாரணையில் புதுவை நீதிமன்றத்தில் 18 பேர் ஆஜரானார்கள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கர்ராமன் கொலை வழக்கு விசாரணை புதுவை நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் ரகு, சுந்தரேசையர் உள்பட
18 பேர் ஆஜரானார்கள். ஜெயேந்திரன், விஜயேந்திரர் உள்பட 6 பேர் ஆஜராகவில்லை. சாட்சிகளிடம் வழக்கறிஞர் வாதாடிய பொழுது குற்ற சம்பவத்தை பார்த்ததாக சாட்சிகள் தெரிவிக்கவில்லை. மேலும் சாட்சி கூண்டில் ஏறி யாரும் சாட்சியம் அளிக்கவில்லை என்று வழக்கறிஞர் வாதாடினர். தொடர்ந்து மதிய வேலைக்கு பிறகு வழக்கு நடந்த பின் வழக்கை தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். புதுவை சட்டசபை பொதுக்கணக்கு குழு கூட்டம் குழு தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான VMC சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதுவை சட்டசபை பொதுக்கணக்கு குழு கூட்டம் சட்டசபை வளாகத்தின் 4வது மாடியில் குழு தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான VMC சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. குழு உறுப்பினர்கள் நேரு, அங்காளன், வைத்தியநாதன், சென்னை முதன்மை கணக்கு தணிக்கை குழு அதிகாரி முருகையா, சட்டசபை செயலர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் விவசாயத்துறை, AFT, துறைமுகத்துறை மீதான விவாதம் நடைபெற்றது. ஆனால் விவசாயத்துறை சார்பில் செயலர் விவேக் பாண்டே கலந்து கொள்ளாமல் இயக்குநர் சத்யசீலன் கலந்து கொண்டார். அதுபோன்று துறைமுக செயலர் மீனா பங்கேற்காமல் இயக்குநர் மனோகரன், தொழில்துறை செயலர் மூர்த்தி, மேலாண் இயக்குநர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். துறை செயலர்கள் மட்டுமே விவாதத்தில் கலந்து கொள்ள முடியும் என்பதால் AFT மில் தொடர்பான விவாதம் மட்டுமே நடைபெற்றது. மற்ற துறை விவாதங்கள் தள்ளி வைக்கப்பட்டது. புதுவை கோவிந்தசாலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலய பிரம்மோற்சவ கொடியேற்று விழாவில் அரசு கொறடா திரு நேரு பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுவை கோவிந்தசாலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலயத்தின் பிரம்மோற்சவம் மண்டல மற்றும் விழாக்கால பூஜைகள் கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவினை முன்னிட்டு சிறப்பு மகா கணபதி ஹோமமும், கலசாபிஷேகம், அஸ்தாபிஷேகம், கலபம், ஸ்ரீ பூதபலி, புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டு ஐயப்பனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் ஆராதனையும், தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்ற விழாவும் நடைபெற்றது. விழாவில் அரசு கொறடா நேரு மற்றும் ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்து ஐயப்பனின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.